யானை பார்த்துருக்கீங்க? யானை, எலிஃபென்ட். எலிஃபென்ட் ஆல்சோ நோ எலிஃபென்ட். ஓகே. இப்போ நம்ம மாவட்டத்தில் நீல்கிரிஸில் நிறைய எலிஃபென்ட் இருக்குது, நிறைய எலிஃபென்ட் இருக்குது. ஸோ என்னோட ஊரில் கேரளாலும் நிறைய எலிஃபென்ட் இருக்குது. ஸோ இந்த எலிஃபென்ட் வந்து நம்ம வீட்டில் பார்த்துருக்கீங்களா? காட்டில் இருக்குது, வீட்டில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? ஸோ வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க வீட்டில் எலிஃபெண்ட்டு? எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஓகே. ஓகே. ஸோ வீட்டில் எப்படி வளர்க்குறாங்க எலிஃபெண்ட்டு? கட்டி போடுறாங்களா? செயின் வச்சு கட்டி போடுறாங்களா? பட் ஆக்சுவலி எலிஃபெண்ட் வந்து அப்படி கட்டி போட முடியுமா? முடியுமா? பட் எப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க? எப்படி வச்சுருக்காங்க? ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து எலிஃபெண்ட்டை அப்படி கட்டி போட்டு எலிஃபெண்ட் என்ன நினைக்கிறாங்க? என்னால் அந்த செயின் பிரேக் பண்ணி வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே? பட் ஆக்சுவலி வர முடியாதா? வர முடியும் இல்லை? முடியும். பட் சின்ன வயசுலேருந்து கட்டி போட்டு அந்த எலிஃபெண்ட் என்ன நினைக்கிறாங்க? என்னால் வெளியில் வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம டேலண்ட்டும், நமக்குள்ள பெரிய டேலண்ட் இருக்குது. என்ன வேணால் நம்ம மைண்ட் என்ன வேணால் நினச்சாலும் பண்ணலாம். பட் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன மைண்டுக்கிட்ட என்ன சொல்கிறோம்? நம்மளால் முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போது நம்மளால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். பட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்போ நீங்கள் இவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலலாம் இன்வால்வ் பண்ணுறீங்க. இதை விட ரொம்ப இன்னும் நிறைய பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னால் முடியும்னு மட்டும் நினைக்கணும். என்ன நினைக்கணும்? என்னால் முடியும். ஆமாம், என்னால் முடியும், என்னால் நல்லா பண்ண முடியும், என்னால் நல்லா படிக்க முடியும், என்னால் இதை விட நல்லா பண்ண முடியும். ஸோ டே பை டே என்னால் நல்லா பண்ண முடியும், நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினச்சானா உங்களால் நல்லா பண்ண முடியும். அந்த எலிஃபென்ட் செயின் என்ன பண்ணணும்? பிரேக் பண்ண முடியுமா? எலிஃபென்ட் செயின் பிரேக் பண்ணுவீங்களா எல்லாரும்? இல்லை எலிஃபென்ட் செயின்குள்ளே இருப்பீங்களா? எவ்வளோ பேர் பிரேக் பண்ணுவீங்க? எல்லாரும் பிரேக் பண்ணுவோம். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது மாதிரி எஜுகேஷன்றது வந்து ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ பண்ணுற மாதிரி டான்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பேஷன்? இப்போ ட்ராயிங்கு, பெயிண்டிங்கு, ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட். எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா கிரிக்கெட்? வா, ஓகே. ஸோ இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் அது கூட விளையாடணும், ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும், பெயிண்டிங் எல்லாம் பிடிச்சவங்க பெயிண்டிங் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணும்போது தான் ஒரு நல்ல கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டூடெண்ட் மாற முடியும். ஸோ அது மாதிரி நம்ம எஜுகேஷனோட மீனிங்கே வந்து நீங்கள் எல்லோரும் நல்ல ஹியூமன் பீயிங்காக வரணும். புரியுதா? ஒரு நல்ல மனிதனாக வரணும், நல்ல கைண்ட் அண்ட் கம்பேஷனேட்டாக மற்றவங்கள ஹெல்ப் பண்ணி. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸை? எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? வா, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி கைண்ட் அண்ட் கம்பேஷன். யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டால் பண்ணுவீங்களா? யாராவது ஒரு ஹெல்ப் கேட்டால் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணணும். ஸோ கைண்ட்னஸ், கம்பேஷனாக வரணும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வரணுன்றதான் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற, டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வரணுன்றது தான் உங்கள் எஜுகேஷன், ஸ்கூலிங்கோட எல்லாம் மீனிங்கே, அர்த்தமே அதுதான். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்கிட்டே நான் அதான் சொல்கிறேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில்ட்ரனை வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அவ்வளோ நல்லா வந்து ட்ரஸ்ட்வர்தியாக ஒரு ஸ்மார்ட் ஹியூமன் பீயிங்காக வரும் நம்ம பசங்களும். ஸோ ஜஸ்ட் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போது நமக்கு தெரியும், நம்ம சொசைட்டியில் வந்து எவ்வளோ பசங்க வந்து தப்பான வழியில் போகிறாங்க. எல்லாமே வந்து வீட்டில் உள்ள பிரச்சனைகளால தான். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அவங்கள கேர் பண்ணுறதில்ல, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டியும் ஃப்ரீடமும் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால தான் மேக்ஸிமம் வந்து சில்ட்ரன் வந்து தப்பான வழியில் போகிறது. ஸோ நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாலே வந்து எப்போவுமே வந்து அவங்க அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக வரணும். அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம், நீங்கள் எப்படி வந்து பாய்ஸுக்கு நீங்கள் ஃப்ரீடமும் வந்து கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் வந்து
கொடுக்கணுன்றது தான் என்னோட ரிக்வெஸ்ட். பிகாஸ் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தெரியும், கலெக்டர் ஆண்டி ஒரு லேடி ஆஃபீஸர் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா கலெக்டர் ஆண்டி எல்லாரும்? ஓகே. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு தெரியும், ஸோ கலெக்டர் இஸ் அ லேடி ஆஃபீஸர், எஸ்பி இஸ் அ லேடி ஆஃபீஸர். ஸோ இப்போ வந்து நம்ம 50 years முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எல்லாத்துலேயுமே கேர்ள்ஸ் வந்து முன் வராங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க லைஃப்பில். ஸோ ஜஸ்ட் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் இல்லை அவங்க ஃபாதர் மதர் வந்து ஒரு கேர்ள் சைல்டை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ட்ரஸ்ட் கொடுத்து நீங்கள் முன் வர வைக்கிறீங்களோ வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பாய்ஸோட நல்லா பண்ணுவாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாரும் நல்லா படிக்கிறோம், நல்லா யார் எவ்வளோ பேர் போலீஸாக வர போகிறீங்க கேர்ள்ஸ்? ஸோ அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க, எல்லாரும் போலீஸ்க்கு வர போகிறீங்கன்னு. ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே வந்து கேர்ள்ஸ் நீ கேர்ளாக இருக்கே அதுக்கு போகக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ற சொல்லி அவங்க கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் ஷேட்டர் பண்ணாமல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் மோர் தென் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப they'll கம் ஹை வித் ஃப்ளைங், கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ். ஸோ அதுக்கு வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது, நீங்கள் எவ்வளோன்னு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுன்றதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணி ரொம்ப ஒரு கம்பேஷனேட் ஹியூமன் பீயிங்காக வரணும். நல்ல ஒரு மனிதனாக முடியுமா? நல்ல ஒரு மனிதன் ஆகுவீங்களா? எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஸோ அது நம்ம எஜுகேஷன் பண்ணுறதோட முக்கியமான நோக்கமே வந்து அதான், நீங்கள் எல்லாரும் நல்ல பிஹேவியர் இருக்கணும், நல்ல கேரக்டராக வரணுன்றது எஜுகேஷனோட நோக்கமே. ஸோ நீங்கள் ஸ்கூல்ல இருந்து கற்றுக்க வேண்டிய மெயின் விஷயம் அதுதான். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.